நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற எல்லா கனத்துக்குரிய தேவ பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். பிரியமானவர்களை, கடந்த 2 வாரங்களும் சேனைகளின் கர்த்தர் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்தி இந்த புதிய ஸ்தோத்திரம் வாரங்களுக்குள்ளாய் கர்த்தர் நம்மளை கொண்டு செல்ல போகிறார். அதற்காக எல்லா வல்ல தெய்வத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த வாரங்கள் முழுவதும் நம் ஆவியினாலே என்கிற தலைப்பிலே தெய்வத்துடைய தீர்க்கமான வார்த்தைகளை நாம் தியானிக்க தெய்வத்துடைய ஆவியானவர் நமக்கு அனுக்கிரகம் செய்தார். நல்ல தேவனை அதற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாரத்தில் கூட நம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாய் சரியாக ஒரு 10 நிமிடம் மாத்திரம் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், கர்த்தரை உயர்த்த போகிறோம். இருக்கிற இடத்துல தெய்வ பிள்ளைகள் கண்களை அடைத்து தேவ மகிமையிலே ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வேதம் விவிதமாக சொல்லுகிறது, கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாயிருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஆனந்தத்தோடு நாங்கள் நிற்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தில் ஆனந்தத்தோடு நாங்கள் நிற்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி 2 கைகளை உயர்த்தி, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாது, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேர்ச்சியே விட்டாரே. தேவாதி தேவன் உள்ளத்தில் கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், நன்றாய் மகிழ் கொண்டாடுவோமா. கூடுவோம், மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை நாதனை எத்தனை பேர் சொல்ல முடியும்? 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம். வெண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் வீட்டில் ஜெய தோணியுடனே. வெண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் வீட்டி ஜெய தோணி
உயர்த்தி சொல்லுவோம். மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்திரி. மண்ணுலகில் வந்து தேங்க்யூ லார்ட் மன்னனை ஸ்தோத்திரிப்போ. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம் அப்பா சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவம், மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து மன்னித்து விட்டாரே. இன்னொரு விசை கூட சொல்லும். மன்னன் கிறிஸ்து, மன்னன் ஷபஹாத்தாலாய உஸைலாமா யூஸைய பகலாய அல்லாதீரா பாலாய கருளிய ஜமான்ட்ரால பிரதுரியஸா அஸ்லமஸ்டோல பிரஹாஸத்திரிய கபால துரியஸா. பாவத்தை எல்லாம் மன்னித்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கூடுவோம் கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நஞ்சாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நஞ்சாய் மகிழ் கொண்டாடு. நாடியே நம்மை நாடியே எம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே தேடியே நாதனை போற்றிடுவோம். நாடியே என்னை தேடியே வந்த நாதனை போற்றிடுவேன். நாடியே என்னை நாதனை போற்றிடுவேன், நாதனை போற்றிடுவேன். இன்னொரு விஷயம் வெண்ணங்கி வெண்ணங்கி பொன்மூடி பாத்தியம் மேல் வீட்டி ஜெயந்தோனி யுடனே. வெண்ணங்கி பொன்மூடி ஜெயந்தோனியுள். ரெண்டு கைகளை உயர்த்தி ஓ மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போ. விண்ணுலகில் சென்ற மகாலாசியா பாப்பாலாயா சிங்ககன் மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போ. மண்ணுலகில் விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்த. ரெண்டு கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா holy name hallelujah hallelujah
சேர்ந்து அந்த உன்னதமான தேவனை உயர்த்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்கத்தின் கெர்ச்சனை உடையவரே, அக்கினி ஸ்தம்பமானவரே, மேக ஸ்தம்பமானவரே, ரீடா பாலந்தரமயலயமா டப்ரகஜலமா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. மருஷக பந்தல சேர பலதி அந்தலமா. சேனைகளின் கர்த்தரே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் ராஜாதி ராஜா, நீ நேர்மை உள்ள தேவன், நீ நீதி உள்ள நியாயாதிபதி, இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவரே. இன்னொரு விசை கூட கைகளை உயர்த்தி சொல்லுவோம். மோரபலயசே worship you Lord. Magaba mamara malayesha baladera balaya akoria se malatiana. இன்னொரு விசை கூட சொல்லுவோம். அப்பா நாங்கள் உயர்த்துகிறோம். அல்லேலூயா, holy name. அப்பா உன்னதரே, உன்னதரே, உன்னதரே. எல்லாம் அல்ல தெய்வமே, இந்த நேரத்தில் உயர்த்துகிறோம். நீ உயரட்டும், நாங்கள் தாழ்ந்து போகட்டும். கர்த்தருடைய 7 கண்களும் பூமி எங்கும் உலாவுகிறது. உடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. அண்டர் சிசிடிவி கவரேஜ் ஏரியாக்குள்ள இருக்கிறோம்ப்பா. பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். வல்ல தெய்வத்தை உயர்த்துகிறோம். விதியாயிருக்கிற நேரத்தை கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, கடந்த வாரங்கள் முழுவதும் நாம் ஆவியினாலே என்ற தலைப்பில் தெய்வத்துடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். இந்த வாரத்திலிருந்து நாம் தியானிக்க போகிற அடுத்த ஒரு பிரசங்கத்துடைய தலைப்பு வஸ்திரங்கள். சொல்லுங்க, வஸ்திரங்கள். திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்திலே நாம் தெய்வத்தினுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது ஆதியாகமம் 3வது வசனத்திலே முதலாவது சொல்லப்பட்ட காரியமே சர்ப்பத்தை குறித்தும், சர்ப்பம் தந்திரம் உள்ளது என்பதை குறித்தும் ஆவியானவர் நமக்கு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே அவர் அழகாக அதை எழுதி வைத்திருக்கிறார். வஸ்திரங்கள். ஒரு மனிதனுக்கு தேவை வஸ்திரம். அதுவும் ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு மாத்திரம் அல்ல, இந்த உலகத்திலே தேவன் உண்டாக்கின எல்லா ஜனத்திற்கும், எல்லா கோத்திரங்களுக்கும், எல்லா மொழி பேசுகிற ஜனங்கள், எல்லா பாஷைக்காரர்களுக்கும், எல்லா அந்நிய தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் எல்லாரும் இந்த உலகத்திலே வஸ்திரங்களை எடுத்து போடுகிறார்கள். அப்போ ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு மாத்திரம் வஸ்திரம் தேவையல்ல. தெய்வத்தினாலே உண்டாக்கப்பட்ட, தெய்வத்தினாலே அழைக்கப்பட்ட, தெய்வத்தினாலே உருவாக்கப்பட்ட, தெய்வத்தினாலே ஸ்தோத்திரம் பாவம் மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வஸ்திரங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் தேவையான ஒரு கதாபாத்திரம் அல்ல. இது நம்முடைய சரீரத்திலே சாகிற வரைக்கும் நம்முடனே ஒட்டி கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் ஒன்று.
இந்த மாதத்திலே, இந்த வாரத்திலிருந்து நாம் வித்தியாசமாய் தியானிக்க போகிறோம். வஸ்திரத்திலே, வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வஸ்திரங்கள் என்ன, அந்த வஸ்திரங்களுக்கு உண்டான தலைப்புகள் என்ன என்பதை நாம் தியானிக்க போகிறோம். நான் நிச்சயமாய் சொல்ல முடியும், ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முதலாவதாய் இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் தெளிவாய் அதை கேளுங்கள். கரத்தில் வேதாகமம் இருந்தால் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. எப்போ? பாவம் அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். வேதாகமத்தில் இருக்கிற முதல் வஸ்திரம் என்ன தெரியுமா? அத்தி இலையை ஆன வஸ்திரம். சொல்லுங்க, அத்தி இலையிலான வஸ்திரம். இது இந்த வாரம் நம்ம தியானிக்க போகிற வஸ்திரத்துடைய தலைப்பு என்ன தெரியுமா? மாய்மாலமான வஸ்திரம். சொல்லுங்க, மாய்மாலமான வஸ்திரம். உலகத்திலே தேவன் ஒரு மனிதனை உண்டாக்குகிறார். அந்த மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி அவளுக்கு அவனுடைய எலும்பை எடுத்து ஏவாள் என்கிற ஒரு மனுஷியை உண்டு பண்ணுகிறார். இவர்களுக்கு தோட்டத்தை பண்படுத்தவும், தோட்டத்தை பதப்படுத்தவும், தோட்டத்தை பாதுகாக்கிற உரிமையை கொடுக்கிறார். விலங்குகளுக்கு எல்லாம் பெயர் வைக்கிற உரிமையை கொடுக்கிறார். இவைகள் எல்லாவற்றிற்கும் உலகத்திலே மனுஷனுக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரத்தை கொடுத்துவிட்டு, கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், பிதாவாகிய தகப்பன் அவர்கள் இருவரையும் கூப்பிட்டு, இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா பழங்களையும் நீங்கள் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுமத்திலே இப்படி ஒரு பழம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது, இதை நீங்கள் புசிக்க கூடாது, இதை புசிக்கும் நாவிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்லி எச்சரிக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, அந்த பழத்தை நீ புசிக்காத அப்படிங்கிறார். ஆனா பிசாசு சொல்லுது, அந்த பழத்தை புசி அப்படின்னு சொல்லுது. இதுதான் பிரியமானவர்களே, வேதாகமத்தில் இருக்கிற முதல் வஸ்திரம் என்ன தெரியுமா? அத்தி இலையின் வஸ்திரம், மாய்மாலமான வஸ்திரம். இவன் இந்த வஸ்திரம் நிரந்தரமாய் தன்னுடைய நிர்வாணத்தை மூடாது. மனிதன் என்ன செய்கிறான்? பாவம் செய்யும் பொழுது அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவன் தான் நிர்வாணி என்று கண்டு, பாவம் செய்தால் நிர்வாணம் வெளிப்படும். பாவம் செய்தால் நிர்வாணம் வெளிப்படும். அங்க தப்பிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, என் நிர்வாணத்தை எப்படியாவது மூடணும், என் நிர்வாணம் யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஆதாமும் ஏவாளும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு இலையை பறிச்சு, அத்தி இலையை பறிச்சு தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணுகிறார்கள். வேதம் இலையையும் புல்லையும் பார்த்து சொல்லுகிறது, காலையில் வெந்து சாயங்காலத்தில் நீ வாடி போவாய். இலைகள் காலையிலே பச்சை பசேரில் இருக்கும், அது தன்னுடைய மரத்திலிருந்து புடுங்க விட்டால் அது காய்ந்து போகும். மனிதன் தன் பாவத்தை செய்துவிட்டு தன் பாவத்தை மறைக்க, தான் நிர்வாணமாக இருக்க வேண்டியதை மறைக்க இவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், அத்தி இலை வஸ்திரத்தை இவன் தயார் செய்கிறான். மாய்மாலம். இன்னைக்கு நாமும் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொண்டு கர்த்தர் பார்க்க கூடாததை பார்த்துவிட்டு, கர்த்தர் செய்யக்கூடாதுன்னு சொன்னவற்றை சொல்லிவிட்டு, நாமே நம்முடைய ஆறுதலுக்காக நம்மை நாமே ப்ரொடெக்ஷன் பண்ண அத்தி இலை போன்ற வஸ்திரங்களை நாம் தரித்துக் கொள்ளுகிறோம். அத்தி இலையின் வஸ்திரம் கொஞ்ச நேரத்திற்கு தான் உன் நிர்வாணத்தை மூடும், பின்பு உன் நிர்வாணம் வெளிப்பட ஆரம்பிக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு தேவ பிள்ளையை பார்த்து ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? ஒரு வாலிபனை பார்த்து ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? ஒரு சிறு பிள்ளையை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மக்களை நீ பாவம் செய்யாதே, மக்களை நீ பாவம் செய்யாதே. நான் இப்படி ஒன்று சொல்லி தரட்டுமா? பாவத்தை மறைக்கலாம், ஆனால் பாவத்தின் விளைவுகளை மறைக்க முடியாது. நீங்களும் நானும் அண்டர் சிசிடிவி கவரேஜ் ஏரியாக்குள்ள இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் தூங்குகிறதும் இல்லை, அவர் உறங்குகிறதும் இல்லை.
அவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மளை நோட் பண்ணி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. இப்போ மனுஷன் ஆதாமு ஏவாளும் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம நிர்வாணத்தை மறைக்க நம்ம இலையை எடுத்து கட்டிக்கிடுவோம்னு சொல்றாங்க. முதலாவது மாய்மால வஸ்திரம் உண்டாகிறது. இன்னைக்கு நாம நினைக்கலாம், நம்ம அந்த தப்பை செஞ்சுட்டு ஹிஸ்டரியை டிலேட் பண்ணிடுதோம், நம்ம அந்த பாவத்தை பார்த்துட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருதோ, நம்ம அதை பண்ணிட்டு நம்ம தப்பு இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு நாம ஒரு வஸ்திரத்தை நாமளே கிரியேட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், ஏ மகனே, ஏ மகளே, ஏ மகளை, இந்த மாய்மால வஸ்திரம் உன் நிர்வாணத்தை மூடாது. நம்முடைய ஆண்டவரை குறித்து உங்களுக்கு தெரியுமா? இவர் நிர்வாணத்தை காண்பிக்கிறவர் அல்ல, இவர் நிர்வாணத்தை மூடுகிறவர். இவர் நிர்வாணத்தை காமிக்கிறவர் அல்ல, இவர் நிர்வாணத்தை மூடுகிறவர் சொல்லித்தாரே. நிர்வாணத்தை மூடுவார். இந்த பகல் நேரத்தில் அல்லது சத்தத்தை கேட்கிற இந்த ராத்திரி நேரத்தில் தெய்வத்துடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன் நிர்வாணம் வெளிப்படாது, உன் நிர்வாணத்தை நான் மூடுகிறேன். உன் பாவம் வெளிப்படாது, உன் பாவத்தை நான் மூடுகிறேன். உன் அசுத்தம் வெளிப்படாது, உன் அசுத்தத்தை மூடுகிறேன். உன் அக்கிரமம் வெளிப்படாது, உன் அக்கிரமத்தை மூடுகிறேன். ஆதாமு ஏவாளு சுயமா மாம்சமா செஞ்சிச்ச அந்த மாய்மால வஸ்திரத்தை போட்டாங்க. ஆனா தேவன் என்ன தெரியுமா செஞ்சா? திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோலினால் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். 2 கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். உன் நிர்வாணத்தை கர்த்தர் மூடுகிறார், உன் நிர்வாணத்தை தோலினால் மூடுகிறார். நிர்வாணம் வெளிப்பட்டுருவோ, அன்னைக்கு தெரியாம அந்த தப்பு பண்ணிட்டேன், அன்னைக்கு தெரியாம அந்த பாவத்தை செஞ்சுட்டேன், அன்னைக்கு தெரியாம இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டேன், அன்னைக்கு தெரியாம இந்த தேவையில்லாத ராங் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போயிட்டேன். பாஸ்டர், என் நிர்வாணத்தை கர்த்தர் வெளிப்படுத்திடுவாரா? என் நிர்வாணத்தை கர்த்தர் மூட மாட்டாரா? என் பாவங்கள் வெளியே தெரிஞ்சிருமா? என் மீறுதல்கள் வெளியே தெரிஞ்சிருமா? என் அசுத்தங்கள் வெளியே தெரிஞ்சிருமா? என் தேவ பிள்ளையே, நீங்க நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நமக்காக இரத்தம் சிந்துவதற்கு முன்பாகவே வேதம் சொல்லுகிறது, அவர் ஆதாமுடைய ஏவாளுடைய வஸ்திர நிர்வாணத்தை மறைக்க தோலினால் உண்டான வஸ்திரத்தை எடுத்தார். இப்படி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி தரட்டுமா? இரத்தம் சிந்தப்பட்டால் தான் தோலை உருவ முடியும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். இரத்தம் சிந்தப்பட்டது. அப்போ கர்த்தர் தோலினால் ஒரு ஆடையை உண்டு பண்ணினான என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஒரு விலங்கை பிடித்து அதை கிழித்து அறுத்தார். அப்ப என்ன? இரத்தம் சிந்தப்படாமல் தோலை உரிக்க முடியாது, இரத்தம் படாமல் தோலை உரிக்க முடியாது. இந்த நேரத்தில் இப்படி சொல்லி தருகிறேன், இயேசு நமக்கு இரத்தம் சிந்தினபடியினால் உன்னுடைய நிர்வாணத்தை மூடுகிறார். இயேசு நமக்காக இரத்தம் சிந்தப்பட்டபடியினால், ஏய், நீ கண்டுபிடிச்சது மாய்மாலமான வஸ்திரம், ஆனா கர்த்தர் உனக்கு தருகிறது நீதியின் வஸ்திரம். 2 கைகளை தட்டி கொஞ்ச நேரம் உடபர சண்டடபல துரபலபா உடப கபட துரபலபா. நான் சொன்னது மாய்மாலமான வஸ்திரத்தை வச்சுக்கிட்டு நிர்வாணத்தை மூடிலாம் நினைச்சேன். நான் பண்ணது தப்புதான். ஆனா கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆதாமையும் ஏவாளையும் அனுப்பும் போது என்ன தெரியுமா செஞ்சா? என் பிள்ளைங்க தப்பு பண்ணது உண்மைதான், ஆனாலும் அவர்கள் நிர்வாணத்தை மறைப்பது அப்பனாக என்னுடைய கடமை. நேரா ஏதேன் தோட்டத்திற்குள்ளே போனார். ஒரு ஆட்டை பிடித்தார், தோலை உரித்து தோலிலே ஆடையை செய்தார். இந்த ராத்திரி நேரத்திலே, இந்த பகல் நேரத்திலே உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கல்வாரி சிலுவையிலே கொல்கதாவிலே இரத்தத்தை சிந்தி நம்மை தோலினாலே மூடி இருக்கிறார். Praise the Lord. நீ நினைச்சது தற்காலிகமாய் நிர்வாணத்தை மூடணும், தற்காலிகமா பாவத்தை மூடணும், தற்காலிகமா விபச்சாரத்தை மூடணும், தற்காலிகமா அசுத்தத்தை மூடணும். தேவனுடைய வார்த்தையை நான் சொல்லி தருகிறேன். நீ செஞ்சது இலையிலான வஸ்திரம், ஆனா அவர் உனக்கு தந்தது தோலிலான வஸ்திரம்.
a beautiful God. Praise the Lord. எத்தனை நல்ல ஆண்டவர் பாருங்கள். அவருக்கு நம்மளுடைய சரிவை பார்த்து ஆண்டவர் கேவலப்படுத்துகிறவர் அல்ல. ஏ பிசாசு உன்னுடைய விழுகையை பார்த்து சிரிப்பான், ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா செய்வார்? இந்த விழுகையை எப்படி மூடலாம் என்று யோசிப்பார். அதான் வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவத்தை தோளுக்கு பின்னே போடுகிறார். இப்படிப்பட்ட தெய்வத்தை இந்த உலகத்தில் இருக்கிற 30 கோடி தெய்வர்களில் யாராவது ஒரு தெய்வன் செய்வது உண்டா? நான் ஆராதிக்கிற தேவன் சொல்லுகிறார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலமோ உயிரோடு இருக்கின்றேன். அத்தியில உன் வஸ்திர, அத்தியில உன் நிர்வாணத்தை மூடாது. காட்டு அத்திமரம் உன் நிர்வாணத்தை மூடாது. ஆட்டுத்தோல் உன் நிர்வாணத்தை மூடும். ஆட்டுத்தோல் நிர்வாணத்தை மூடுவதற்கு முன்னாடி என்ன தெரியுமா பண்ணும்? தோலை உரிக்கும் பொழுது அந்த இரத்தம் முழுவதும் தோலை நினைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரம்தான் உன் நிர்வாணத்தை மூட முடியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரம்தான் உன் விபச்சாரத்தை மூட முடியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மட்டும்தான் உன் காம விகாரத்தை மூட முடியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மட்டும்தான் உன்னை நீதிமானாய் மாற்ற முடியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரம்தான் உன்னை சுத்திகரிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரம்தான் உன்னை பரலோகத்திற்கு கொண்டு செல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரம்தான் உன்னை மீட்கப்படும் நாளுக்கென்று தேவன் நியமிக்க முடியும். இரத்தத்தை சாதாரணமா எடப்படக்கூடாது. பரிசுத்த வேதாகமம் சொல்லிக் கொடுக்கிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆதாமுக்கு ஏவாளுக்கும் தெரியாமலே ஏதேன் தோட்டத்தில் ஒரு பலி கொடுக்கப்பட்டது. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தெரியாமலே பிதா ஏதேனில் ஒரு பலியை கொடுத்து நிர்வாணத்தை மூடுகிறார். இன்றைக்கு உன் நிர்வாணத்தை மூட 2026 வருஷங்களுக்கு முன்பாக நேசகுமாரன், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன், கடைசி கால மேசியா, பிதாவாகிய குமாரன், கர்த்தருடைய ஆவியானவராகிய நசரேயனாகிய இயேசு இறங்கி வந்து உனக்காக கல்வாரி சிலுவையிலே பலியானார். பாராமாலா தூராபாலா யாகலஸ். Praise the Lord. நிர்வாணம் வெளிப்பட்டுருமோன்னு பயப்படாத. இந்த தப்பு வெளியே தெரிஞ்சிருமோன்னு பயப்படாத. தேவ சமூகத்திற்குள்ள ஓடிவா. நான் சொல்றேன், தேவ சமூகத்திற்கு வராம ஓடி ஒளிஞ்ச ஆதாமுக்கு ஏவாளுக்குமே ஒரு தோல் வஸ்திரம் கிடைக்கும்னா, நீ தேவ சமூகத்தில் இன்னைக்கு வந்து நிற்கிறாய். தேவ சமூகத்தில் வந்து கண்ணீர் வடிக்கிறாய். தேவ சமூகத்தில் பாவத்திற்காக புலம்புகிறாய். உனக்கு கர்த்தர் இறங்காமல் இருப்பாரா? நிச்சயமாய் இறங்குவார். வேதம் சொல்லுகிறது, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அதே வேதம் சொல்லுகிறது, அவரிடத்தில் இரக்கம் எப்படி தெரியுமா? 1000 தலைமுறை மட்டும். அதே வேதம் சொல்லுகிறது, தகப்பனுடைய இரக்கம் உடையவர். Praise the Lord. இறங்குவார். தேவன் இறங்குவார். கர்த்தர் இறங்குவார். நிச்சயமாய் சொல்லுகிறேன். நம்ம எப்படி தெரியுமா ஜெபிக்கணும்? எனக்கு மாய்மால வஸ்திரம் வேண்டாப்பா, எனக்கு நீதியின் வஸ்திரம் தாங்க. மாய்மால வஸ்திரம் வேண்டாம், நீதியின் வஸ்திரம் தாங்கன்னு கேட்கணும். மாய்மால வஸ்திரத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோம், 2 கைகளை பரலோகத்திற்கு நேராக உயர்த்துவோம். வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது, அவர் பாவத்தை மறைக்க மாட்டார். அவர் பாவத்தை மறைக்க மாட்டார் அப்படின்னா வேதம் சொல்லுது இல்லை. வேதம் சொல்லுகிறது, பாவத்தை முதுகுக்கு பின்பாக தூக்கி எறிவார், கடல் ஆழத்திலே போட்டு மூடுவார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, சமீப காலமா நான் செஞ்ச தப்ப மறைக்க நானே எனக்கு ஒரு செக்யூர் உண்டாக்கி கொள்றேன். Paros paliatia kalas hasla bahavura baye basto bahaya to wasit lagore sabalate malase gala turia khalawate boyolos
மஸ்லி பாலா ஹஸ்பெஸ்டல் புக். என் பாவத்தை மறைக்க நான் ஒரு செக்யூர் பிளேஸை உண்டு பண்ணா ஆண்டவர் வந்து சொல்லுறார், உனக்கு மாய்மாலமான வஸ்திரம் அல்ல, உனக்கு நீதி வஸ்திரத்தை தாரே. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தெரியாமலே ஏதேனிலே ஒரு பலி நடந்தது. Adabo se babo koa toya tas apaldoa ya mauati akawa talaya se azatore apatala sapakala amanuria tala amda kala turia adalkedo damkeda dudalkedandura bradketuda adagada tudandera srambrakatoria andro mandra chandro pragadaga துரியா அஸ்லமே பரமேஸ்வர் ரோஸ் பிரதீஸ். அந்த பலி எனக்கும் நடந்தது கல்வாரி கொல்கதாவில். ஆண்டவரே, மைமால வஸ்திரம் அல்ல, நீதியின் வஸ்திரத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நிர்வாணத்தை மூடுவீராக. பயந்து கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய நிர்வாணங்கள் இன் ஜீசஸ் நேம், இயேசுவின் நாமத்திலே நிர்வாணங்கள் தோலினால் மூடப்படுவதாக. பிதாவே, உடைய பிள்ளைகளுடைய பரிசுத்த பிரசன்னத்திற்குள் அர்ப்பணிக்கிறேன். புதியதாக ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, புதிய காலேஜுக்குள்ளே போயிருக்கிறாங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறாங்க, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டிகிரி கிடைக்குமோ டிகிரி கிடைக்காதுன்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். நீர் எங்கள் நிர்வாணத்தை காண்பிக்க மாட்டீர், எங்களுக்கு நீதியின் வஸ்திரத்தை தருவீர். பிள்ளைகளை பரிசுத்த பிரசன்னத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகளை தேவ மகிமைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். இவர்கள் குடும்பங்கள் நல்லா இருக்கட்டும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வியாதியஸ்தவர்கள், நீங்கள் வியாதிப்பட்ட இடத்தில் உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். ஜீசஸ் நேம், எல்லா தடைகளும் எல்லா வியாதிகளும் பிடுங்கப்படுவதாக. கர்த்தருடைய அற்புதம் நடந்ததற்காக ஸ்தோத்திரம். உங்கள் சரீரத்தை செக் பண்ணி பாருங்கள், அந்த வியாதிகளை கர்த்தர் சுகமாக்கி இருப்பார். பிதாவே, இந்த குடும்பங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த ஜாஷுவா டிவியுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கிருபைகள் தாங்கட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போம், நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். வருகை தாமதித்தால் அடுத்த வாரம் சந்திக்கலாம். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கட்டும். ஆமென். காட் பிளஸ் யூ. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. பொண்ணை கூப்பிட்டு வாமா. பொண்ணை பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூருட்டி நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூருட்டியில மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்ப கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூருட்டி.